நீங்க கடந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகி அந்த தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பேசக்கூட மாட்றாங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்துல இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வருடமா இருக்க போது. உங்களுடைய வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது. உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுதலையாகி நல்ல வேலையில நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய அற்புதமான வருடமா இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். மறு திருமணத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. நல்ல ஒரு பொண்ணு நீங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, குடும்ப உறவுகளுக்குள்ளேயே ஒரு விரக்தி மனப்பான்மையிலே வாழக்கூடிய காலகட்டமும் கடந்த காலகட்டம் இருந்தது. அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் முன்னேற்றங்கள் இருக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம். அது மட்டும் இல்லாமல் சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி அந்த 9ஆம் இடத்துக்கு வராரு. அடுத்த ஒரு வருடங்களுக்கு உங்களுக்கு நிறைய யோக பலன்களை கொடுக்க போறாரு. முதல்ல இந்த கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளாக 1.5 வருஷத்துலேருந்து ஒரு 3 வருஷம் வரைக்கும் எடுத்துருவான். அவங்களுக்கு நான் நினைச்சது எதுவுமே நடக்கல, எதை செஞ்சாலும் தடையாகுது, எதை செஞ்சாலும் தாமதமா இருக்கு, நான் நினைச்ச விஷயங்கள் நடந்துருந்தா நான் இந்நேரம் நிறைய சம்பாதிச்சிருப்பேன். அதுவும் தொழில் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் தாமதங்கள், நினைச்ச விஷயங்கள் நடக்கல, அதனால எனக்கு கடன் வந்துருச்சு, நான் ஒரு விஷயத்த இன்வெஸ்ட் பண்ணேன் அதுலேருந்து எனக்கு பணம் ரிட்டர்ன் வரல, நான் ஒரு இடத்துல கடன் வாங்கினேன், இந்த கடனை ஒரு வருஷத்துக்குள்ளே கொடுக்கலான்னு நினச்சிட்டு தான் ஒரு கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த விஷயத்தில் அப்படி லாக் ஆகி உட்காந்துருக்கேன், நான் என்ன பண்ணுறது தெரியல. அதே போல் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு நான் நிறைய ஆர்டர்ஸ்லாம் ஈஸியாக வாங்கிடுவேன், ஒரு இடத்துக்கு போய் பேசினேன் அப்படின்னா நான் ஆர்டர் வாங்காமல் வரமாட்டேன், அந்த அளவுக்கு நான் புத்திசாலியாக இருந்தேன், எல்லாருக்கிட்டையும் கவர்ந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை கொடுத்து நான் ஆர்டர் வாங்கிட்டு வருவேன், இல்லை அவங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் செஞ்சுட்டு நான் ஆர்டர் வாங்கிட்டு வருவேன். ஆனால் அதெல்லாம் என்னால் எதுவுமே செய்ய முடியல, ஆர்டர் எதுவுமே வரல, யாரை கூப்பிட்டு கேட்டாலும் நான் அப்புறம் கூப்பிட்றேன், ஒரு மாதம் கழிச்சு கூப்பிட்றேன், 15 நாள் கழிச்சு கூப்பிட்றேன்னு சொல்லி பிஸ்னஸே நடக்காமல் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் கடந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகி அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் வந்தால் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும். ஏன்னா கன்னி ராசி என்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், பயங்கரமான ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க, எதுவுமே நடக்கலையே, நம்ம ஏன் தான் இப்படி ஆகிட்டோம் தெரியலையே, நம்மளை யாரும் மதிக்க மாட்டுறாங்களே, உங்களுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பேசக்கூட மாட்டுறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வருடமா இருக்க போது. வேலையில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மன ரீதியான பாதிப்புகள், உங்களை நிறைய பேர் ஆஃபீஸில் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. அதே போல் நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் நடந்திருக்கு, வேலையே கொடுக்காம நீங்களாக வேலை விடுற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை உங்கள் ஆஃபீஸில் ஏற்படுத்தியிருப்பாங்க. மேலதிகாரிகிட்ட தொல்லை, கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, சக ஊழியர்கள்கிட்ட சண்டை, ஏதாவது என்னை பற்றி பாலிடிக்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க சார், என்னை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க, அதனால தான் எனக்கு எதுவுமே முன்னேற்றங்கள் நடக்கலை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலை தான் கன்னிராசி அன்பர்கள் இருந்தீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருச்சு. இப்போ உங்களுக்கு வேலை மாற்றங்கள் உறுதியாக இருக்குது, வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் கிடையாது, நல்ல மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏன்னா நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது. உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுதலையாகி நல்ல வேலையில் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய அற்புதமான வருடமா இருக்குது. அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் வரக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய வரும். இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கன்னி ராசி என்பவர்களுக்கு இதை விட சிறந்த
வருஷம் இல்லவே இல்லை வெளிநாடு வேலைக்கு. அதே மாதிரி வெளிநாட்டிலே இருக்கேன், எனக்கு எதுவுமே நடக்கல, எதுவுமே பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஊர் மாறுங்க, ஒரு ஸ்டேட் மாறுங்க, அதர் கண்ட்ரி போங்க. அதனால நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு. ஏன்னா கடந்த காலகட்டம் ரொம்ப வஸ்டா இருந்தது, அதை தாண்டிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான பயிற்சியா இருக்கு. அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆகிறதுன்றது ஒரு பெரிய குதிரை கொம்பா இருக்கும். காரணம் என்ன, நம்ம ஒரு புத்திசாலி, நம்மள மாதிரி ஒரு புத்திசாலி பொண்ணு வேணும், நம்மள மாதிரி ஒரு புத்திசாலி பையனா வேணும், குடும்பத்துக்கு நல்லா எல்லாருக்கிட்டையும் ஜாலியா பேசக்கூடிய ஒரு ஆளா வேணும், நம்ம ஜாலியா இருப்போம், அதே மாதிரி நம்ம வரக்கூடிய கணவரும் மனைவியும் வரணும் ஜாலியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கன்னி ராசி என்பவர்கள். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் உங்க ராசியை குரு பார்க்கறதுனால என்ன பண்ணுவீங்க, கரெக்டா சூஸ் பண்ணுவீங்க. கடந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிப்பீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு விரக்தியில வேண்டாம், இந்த பொண்ணு சரியில்லை, அந்த பையன் சரியில்லைன்னு தவிர்த்திருப்பீங்க. ஆனா இந்த வருஷம் அந்த எந்த பொண்ணை தவிர்த்தீங்களோ, எந்த வரனை வேண்டாம்னு சொன்னீங்களோ அவங்களே திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். நிறைய பேருக்கு திருமணத்துல பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு, ஒரு கோர்ட்டு கேஸ் வரைக்கும்லாம் போயிருப்பீங்க சில பேருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து வாழணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வருஷம் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை சார் நான் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டோம், ஃபேமிலிக்குள்ள நிறைய சண்டை, கோர்ட்டு கேஸ்லாம் போயிடுச்சு, நிறைய அசிங்கப்பட்டாச்சு, இதுக்கப்புறம் நான் வேற திருமணம்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் அதற்கான வருஷம். மறு திருமணத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. நல்ல ஒரு பொண்ணு நீங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கும் போது. அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அஸ்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்களாக இருக்குன்னா உயிரணுக்கள் குறைபாடு இருக்கும், பெண்களாக இருந்தாங்கன்னா கர்ப்பப்பை கோளாறு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் மருத்துவம் எடுத்துவதன் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமா இருக்கு. அதே மாதிரி வயதானவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்க பசங்க கிட்ட இருந்த சண்டைகள், மன விரக்திகள் எல்லாமே தீரும். அதே போல உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு இடத்துல கடன் கொடுத்துருப்பீங்க, இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒரு வேலையிலேருந்து வர வேண்டியிருக்கும், இல்லை பென்ஷன் பெனிஃபிட் ஏதாவது தடையாயிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். நீங்கள் மாத்திரையோட அளவு குறையும். நீங்கள் இந்த வருஷம் என்ன பண்ணுங்க, குரு பயிற்சி ஆனவுடனே நீங்கள் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க, ஒரு செக்அப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட சுகரோட அளவு கம்மியாக இருக்கும், உங்களுடைய பிபியோட அளவு கம்மியாக இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பரவாயில்ல, நம்ம மாத்திரையெல்லாம் கம்மியாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னு டாக்டர் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த வருஷம் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. அதே போல் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இடம் விற்பனை ஆகும். ஏன்னா இடத்துல மாட்டிட்டு தான் நிறைய கன்னிராசி என்பவர்கள் மாட்டிட்டு இருக்கீங்க. ஒரு இடம் வாங்கினேன் சார், அதோட முடிஞ்சு சார் என் கதை, அதில் தான் பெரிய கடன் வந்துருச்சு, என்ன பண்ணுறது தெரியல, அந்த இடத்த விற்கணும்னு நினைக்கிறேன், முடியலை என்னால், நானும் 3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், சில பேர்லாம் அட்வான்ஸ்லாம் கொடுத்து கடைசியில் நின்று போச்சு. அந்த ஒரு இடம் விற்றா என் பிரச்சனை தந்துடும், ஒரு வீடு விற்றா பிரச்சனை தந்துடும். அது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க கன்னிராசி நண்பர்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் அந்த இடம் விற்று வீடு விற்று ரொம்ப நாளாக நீங்கள் வாங்கிட்டு அந்த கடனுடைய அளவு ஏறிட்டே இருக்குது. நான் 1 வருஷத்துல வித்துலான்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம் சார், ஒரு 6 மாசத்துல இடம் வித்துன்னு நினைச்சு பண்ணேன், இந்த இடம் வாங்கினா அந்த லோன் கிடைச்சிரும்னு பண்ணேன், அது கிடைக்கல. இது மாதிரி ஏதோ ஒரு வகையில இடம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வில்லங்கம் இல்லை, அந்த இடத்த விற்க முடியாம ஒரு பிரச்சனை மாட்டிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப அனுகூலமா இருக்கு, அதான் ரொம்ப முக்கியம். இந்த கன்னிராசி என்பவர்கள் என்ன நினைப்பீங்கன்னா, எனக்கு பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்கு, அதை வரும்னு எதிர்பார்த்தேன், திடீர்னு பார்த்தா என் தம்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு, எங்கள் அப்பாவே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு, எங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பங்காளி கேஸ் போட்டாங்க. இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு தடைகள் இருந்துடும். அது வந்தால் என் கடனை கட்டிடலாம்னு நினச்சி அதை அப்ரோச் பண்ண நேரத்தில் அது ஒரு சண்டையாக மாறி இருக்கும், பிரச்சனையாக மாறி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழல், பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளுக்குள்ளேயே ஒரு விரக்தி மனப்பான்மையே வாழக்கூடிய காலகட்டமும் கடந்த காலகட்டம் இருந்தது. அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் முன்னேற்றங்கள் இருக்கு. அதே போல கன்னி ராசியில இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு, நிறைய விவசாயம் பண்றவங்க கன்னிராசி நண்பர்களா இருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில நிறைய வளர்ச்சிகள் உண்டு, நிறைய வியாபாரம் நல்லா ஆகும். உங்களுடைய
விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் நிறைய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வருஷம் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா குரு 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய கன்னி ராசி என்பது கவர்மெண்ட் வேலையில் சேரணும். ஏன்னா இந்த கன்னி ராசி அப்படின்னாவே பயங்கர புத்திசாலியான ராசி. அப்போ அந்த அரசு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. நிறைய பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எனக்கு கிடைக்கல சார், 2 வாட்டி அட்டன் பண்ணேன், பக்கத்தில் வந்து மிஸ் ஆகிடுச்சு, எனக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் அந்த அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க வேலையிலே இருக்கீங்க அப்படின்னா நிறைய கெட்ட பேர்களை சந்திச்சிருப்பீங்க. தேவையில்லாத ஒரு மெமோ வாங்கியிருப்பீங்க, தேவையில்லாத ஒரு அலிகேஷன் வந்திருக்கும் உங்கள் பேரில். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த வருஷம் வந்து நீங்கள் சௌகரியமாக அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல இடத்துல நல்ல பேர் கிடைக்கும், நல்ல பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு ஒரு அற்புதமான ஆண்டு. ஏன்னா இந்த கன்னி ராசியை குரு பார்க்கும் பொழுதுன்னு கேட்டிங்கன்னா அரசியலில் நிறைய உயர்வு வளர்ச்சி வரும், நல்ல பேர் கிடைக்கும். நீங்கள் ஒரு சின்ன விஷயங்கள் செஞ்சால் கூட அதில் ஒரு பிரபலம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் உண்டு. அதே போல் இந்த வருஷம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு, யாரெல்லாம் வந்து பாட்டுத்துறையில் இருக்கீங்க, யாரெல்லாம் வந்து நடனத்துறையில் இருக்கீங்க, இசைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, வரவேற்பு உள்ள வருஷமாக இருக்க போகுது. ஆனால் இந்த வருஷத்தை நல்லா பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு உள்ள வருஷமாக இருக்குது. அதே போல் இந்த வருஷம் கன்னி ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் நிறைய மாற்றங்கள் வரும். நீங்கள் எந்த விஷயத்தை கையாளினாலும் அதில் ஒரு பேர் புகழ் கிடைக்கும், அந்த முயற்சி வெற்றி ஆகும். முதல்ல அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த கன்னிராசி என்பதெல்லாம் கடந்த 3 வருஷமாக ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க. நான் எதை செஞ்சாலும் நடக்கலை சார், ஏன் சார் இப்படி இருக்கு, எனக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியல. அதுவும் மாணவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விரக்தியின் உச்சத்தில் இருப்பீங்க. ஒரு +2 படிச்சிருப்பீங்க, நல்லா படிப்பீங்க, ஆனால் மார்க் வராது, ரிசல்ட் வராது. ஆனால் அந்த மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் நீட் எக்ஸாம்லாம் எழுத போகிறீங்க. அவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் வரும், நல்ல மார்க் வாங்குவீங்க. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. அதே மாதிரி உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதனால் கன்னிராசி என்பவர்களுக்கு மொத்தத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்களுக்கு போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் கன்னிராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் ஒரு யோக திசை நடக்குது, உங்கள் ஜாதகத்தில் குரு பார்வை நல்ல சுபகிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட 3 மடங்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதை செஞ்சாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. ஏன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா என்ன தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா, ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு ஊர் மாறுறீங்க, வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா செய்யலாமா கூடாதுன்றதை ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு செய்கிறது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும். டீட்டெயில்டாக வேணும், தசாபதி வரணும் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயில்டாக ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம், அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம், 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.